ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM அண்ட் HCF கான்செப்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் என்ன வரும்னா காரணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நம்பரோட காரணிகள் கொடுத்துட்டு அதுக்கான LCM அண்ட் HCF காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஏற்கனவே பார்த்தது ஒரு நம்பர், ரெண்டு நம்பரை கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி LCM HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நம்பரோட காரணிகள் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மல்டிப்ளேஸ்லையோ இந்த மாதிரி பவரில் இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து LCM HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று LCMக்கு என்னது, HCFக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு. LCMக்கு என்ன வரும்னா பொதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பொதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பவரில் இருக்கிற அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். LCMக்கு அதிகமாக இருக்கணும். அதிக அடுக்கு. ஓகேவா? அதிகமாக இருக்கிற அடுக்கு. ஓகேவா? ஹை பவர். ஓகேவா? HCFனா என்னது? பொதுவாக இருக்கணும். ஓகேவா? பொதுவாக காமனாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேவா? அப்போ என்னது, இந்த மூணு செட்டுலுமே காமனாக இருக்க நம்பர் தான் HCFக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் LCM அப்படி இல்லை. எதில் இருந்தாலும் இதில் இல்லையா, இதில் இருக்கா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் இருக்கா, இதில் இல்லையா எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஆனால் HCFக்கு இதுக்கு ஹை பவரா, LCMக்கு இதுக்கே லோ பவர். ஓகேவா? பவர் வந்து கம்மியாக இருக்கணும், அடுக்கு வந்து கம்மி, அடுக்கு வந்து குறைவு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, மூணு செட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF என்னன்னு கேட்குறாங்க. சரியா? HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. HCFனா என்ன ஞாபகம் வரணும்? பொதுவாக இருக்கணும்ப்பா. மூணு செட்டிலுமே பொதுவாக இருக்கணும், காமனாக இருக்கணும். ஆனால் பவர் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். கரெக்டாக? லோ பவராக இருந்தாலே போதும். அப்படின்னும் போது மூணு செட்டிலுமே எது பொதுவாக இருக்குது, எந்த நம்பர்லாம் பொதுவாக இருக்குது பாருங்க. 2 இருக்கா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது பகா எண்ணா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சரிங்களா? 2 பகா எண் தான், ப்ரைம் நம்பர். 3 ப்ரைம் நம்பர். 7 ப்ரைம் நம்பர். 9 வந்து நான் ப்ரைம். ஓகேவா? 9 வந்து 3ஆலையும் வகுப்படும் இல்லையா? அதனால இது வந்து நான் ப்ரைம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதை ப்ரைம் நம்பராக மாற்றணும். அப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 3 × 7 இந்த 9 எப்படி பிரிக்கலாம்? 3 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ பாருங்கள். இப்போ 2 ப்ரைம் தான், 3 ப்ரைம் தான். 9 3 × 3 பிரிச்சுக்கலாம். இந்த 11 ப்ரைம் தான், அப்படியே இருக்கும். 2 அப்படியே இருக்கும், 3 அப்படியே இருக்கும். 4 வந்து நான் ப்ரைம். அப்போ 2 × 2ன்னு பிரிச்சுக்க வேண்டியதான். 5 ப்ரைமு அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? எல்லாத்தையும் ப்ரைமாக மாற்றிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, 3 3 3 சேம் நம்பர் இருக்கா? சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட பவரில் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ பவரில் வந்து அடுக்காக மாற்றிக்கணும். அப்போ எப்படி போடுறது? இதை 2 பெருக்கல் 3 எத்தனை வாட்டி இருக்கு? 1 2 3 வாட்டி இருக்கா? அப்போ 3 அடுக்கு 3ன்னு வந்துடும். கரெக்டா? 3 அடுக்கு 3 7 அப்படியே இருக்கும். இப்போ இந்த 2 கொஸ்டின் என்ன வரும்? 2 3 அடுக்கு 3 11. 2 × 3 சாரி 2 வந்து எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி வருது. அப்போ 2 அடுக்கு 3 ரைட்டா × 5 இப்படி வரும். புரியுதா? இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரைமாக இருந்துச்சுன்னா அதை ப்ரைமாக மாற்றி அடுக்க மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம இந்த ரூலே அப்ளை பண்ணோம். HCF கேட்டிருக்காங்க, அதனால் HCFக்கு என்ன பண்ணணும்? காமனாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 இருக்குது. இந்த 2 வந்து 3 செட்டுலையுமே இருக்கான்னு பார்க்கணும். 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கலாம்ப்பா. 2 எடுத்தாச்சு. ஆனால் அடுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? குறைவு. HCFக்கு அடுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். எதில் கம்மியாக இருக்கு? இதோட அடுக்கு 1ன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா 1ன்னு தான் அர்த்தம். 0 எடுக்கக்கூடாது. அப்போ இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு 3. அப்போ எதை எடுக்கணும்? 1 தான் எடுக்கணும். அடுக்கு வந்து 1, அதானே கம்மி. HCFக்கு கம்மியாக இருக்க அடுக்கு தான் எடுக்கணும். அப்போ 2 தான் வரும். ஓகே, 2 மட்டும் தான் எடுத்துருக்கோம். கரெக்டாக? 2 மட்டும் எடுத்தாச்சு. இப்போ 3 பாருங்க, 3 காமனாக இருக்கா? 3 மூணுத்துலையுமே காமனாக தான் இருக்குது. 3ஓட அடுக்கு எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 3 அடுக்கு 3 இருக்குது, இது 3 இருக்குது, இங்கே 3 அடுக்கு 1. அப்போ 3 அடுக்கு 1 தான் எடுக்கணும். கரெக்டாக? 3 அடுக்கு 1 தான், அதை மட்டும் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், 7 வந்து 3த்துலையுமே இருக்கா? இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 7 எடுக்கக்கூடாது. 11 இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 11 எடுக்கக்கூடாது. 5 இதில் மட்டும்தான் இருக்குது. 5 எடுக்கக்கூடாது. அப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் என்னது? HCF. இதை பெருக்குன்னா என்ன வருது? 2 3 6. 6 தான் இதோட HCF. புரியுதா? இன்னொரு சம் பாருங்க, புரியும். இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இது 3 செட்டு. ஓகே, இங்கே பாருங்க, ப்ராக்கெட் கொடுக்கல.
ஆனால் கமா போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2 ப்ரைமு, 3 ப்ரைமு, 5 ப்ரைம் தான், 7 ப்ரைம் தான். இங்கே பாருங்க, இதுவும் 2, 3, 5, 7, 11 எல்லாமே ப்ரைம் தான். 2, 3, 5 எல்லாமே ப்ரைமு, பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ காமனாக பொதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். புரியுதா? ஆனால் என்ன பவர் எடுக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். அப்போ பாருங்க 2 இருக்கு, 2 எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். 2 எடுத்தாச்சு. பவர் எது அதிகமாக இருக்குது, இந்த 3 செட்டில் எது பவர் அதிகமாக இருக்கோ அதை தான் எடுக்கணும். இது 2 அடுக்கு 3 இருக்குது, 2 அடுக்கு 4 இருக்குது, 2 அடுக்கு 1 இருக்குது. அப்போ எதை எடுக்கணும், 2 அடுக்கு 4 இவரை தான் எடுக்கணும். ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும் எல்சிஎம்க்கு. புரியுதா? வேற என்ன இருக்குது, அடுத்தது 3 எடுத்தாச்சு. 3 அடுக்கு எது அதிகம், 3 அடுக்கு 1, 3 அடுக்கு 2, 3 அடுக்கு 3. அப்போ இவரை தான் எடுக்கணும். 3 அடுக்கு 3 எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5 எழுதிக்கோங்க. 5 அடுக்கு எது அதிகமாக இருக்குது, இது 2, இது பவரில் 1, இது பவரில் பாருங்கள் 4 இருக்குது. அப்போ இவரை தான் எடுக்கணும், ஹையஸ்ட் பவரும் இவரை தான் எடுக்கணும். அடுத்து பிறகு 7 இருக்காரு, 7 எடுத்துக்கோங்க, ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ 7 அடுக்கு எது 1, 7 அடுக்கு 2 இருக்குது. இங்கே 7ஓட அடுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எது 7 அடுக்கு 2 இருக்குது பாருங்க, ஹையஸ்ட் பவர் இவர் தான். அப்போ இவரை தான் எடுக்கணும், 7 அடுக்கு 2. ஓகேவா? பெருக்கல். அடுத்து என்னது, இதில் இந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த செட்டில் வேறு யார் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, 11 இருக்காரு, அவரையும் எடுத்துக்கணும். ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ 11ஓட அடுக்கு எது அதிகம், வேற எங்கேயும் 11 இல்லை. அப்போ 11 1 தான், அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். வேற யார் இருக்குது, அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சுப்பா. அப்போ இவங்க தான் இவரோட எல்சிஎம். புரியுதா? இதை பெருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ இது ஆப்ஷனில் வந்து இப்படியே தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்னதாக வந்தால் தான் பெருக்கி அவங்களே ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பெருசாக வந்துச்சுன்னா ஆப்ஷனில் இதை அப்படியே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி காரணிகள் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவராக பார்க்கணும். காமனாக இல்லைனா கூட எடுத்துக்கணும். ஆனால் ஹச்சிசிஎஃப்க்கு காமனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். லோயஸ்ட் பவரை தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர் செக் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? தேர்ட் சம் பாருங்க, புரியும். 2 அடுக்கு 2 இருக்கா? இங்கே பாரு 2 இருக்கு, 2 எடுத்தாச்சு. முதல் எல்லாமே ப்ரைம் நம்பரானு செக் பண்ணுங்க. 2, 3, 3, 5, 2, 3 எல்லாமே ப்ரைம் தான். இதில் என்ன கேட்குறாங்க, ரெண்டுமே கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்குறாங்க, ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. முதல் எல்சிஎம் போட்டுடலாம். சரிங்களா? எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுக்கணும், ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இதில் வந்து 2 அடுக்கு 2 இருக்கு, இதில் 2 அடுக்கு 4 இருக்காரு. அப்போ யார் எடுக்கணும், 2 அடுக்கு 4 தான் எடுக்கணும். பெருக்கல். இங்கே பாருங்க 3 இருக்கு, 3 எடுத்தாச்சு. 3 அடுக்கு எது அதிகம், 2, 2, இங்கே 1. அப்போ 2 தான் அதிகம் இல்லையா, 2 மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், இந்த செட்டு முடிஞ்சு. இந்த செட்டில் யார் இருக்குது, 5 இருக்காரு, 5 எடுத்துக்கோங்க. 5 அடுக்கு 1 இது மட்டும்தான் இருக்கு. அப்போ அதான் வரும், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ இவர் தான் இதோட எல்சிஎம். ஓகேவா? இது பெருசாக போகுது, அதனால் ஆப்ஷனில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஹச்சிசிஎஃப் எப்படி பண்ணணும், காமனாக இருக்கணும். இந்த 2 எடுக்கிறேன், இந்த 2 எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்க. 2 இவரில் இல்லவே இல்லை, இந்த செட்டில் இல்லவே இல்லை. அப்போ 2 எடுக்கவே கூடாது. அடுத்து பாருங்க, இந்த 3 எடுக்கிறேன், இந்த 3 எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பாருங்க. 3 இவரில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 3 எல்லாத்துலேயும் இருக்குது, அவரை எடுத்துக்கோங்க. பவர் வந்து கம்மியாக இருக்கணும் ஹச்சிசிஎஃப்க்கு. அப்போ பவர் எது கம்மி, 2. இதோட பவர் 2, இதோட பவர் 2, இதோட பவர் 1. அப்போ 1 தான் எடுக்கணும் பவரில். சரியா? அப்போ இவர் வேற யார் இருக்குது, 5 பாருங்க. 5 வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, இந்த 2 செட்லையும் இல்லை. அப்போ அதை விட்டுறணும். அப்போ யார் மட்டும்தான் வருவார், 3 அடுக்கு 1னா 3 தான். 3 தான் இவரோட ஹச்சிசிஎஃப். புரியுதா? இந்த சம் பாருங்க. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரும் வருது, ஆனால் காரணிகள் கொடுக்காம இந்த மாதிரி வந்து வேரியபிள் கொடுத்துருவாங்க. ஏபிசி, XYZ இந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் இதே மாடல் தான், ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்பருக்கு எப்படி வந்து LCM HCF எடுக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் தனியாக LCM கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிற வேரியபிள்க்குலாம் தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்னென்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. கரெக்டாக 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இது 3த்துக்கும் LCM என்ன, HCF என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே கேட்குறாங்க இல்லையா? ஸோ LCM என்ன, HCF என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு LCM வந்து ஒரு 10 வருதுன்னு வச்சுங்களேன். 10 வராது, நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எழுதிட்டு இப்போ இந்த A²BC இது ஒரு செட்டு, AB²C இது ஒரு செட்டு, ABC² இது ஒரு செட்டு. சரிங்களா? இந்த 3 செட்டுக்குமே LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு LCM சொல்லிடுறேன். இந்த 3 நம்பருக்கும் LCM 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 3த்துக்கும் எப்படி LCM வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த 3 செட்டிலுமே LCMனா என்ன இருக்கணும், காமனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே? ஆனால் பவர் வந்து அதிகமாக இருக்கணும்.
அப்போ பாரு ஏ இருக்குது, ஏவை எடுத்துக்கிறேன். இதோட பவர் எது அதிகமாக இருக்குது? இதில் பவர் வந்து 2 இருக்குது, இதில் பவரில் 1, இது பவரில் 1. அப்போ பவர் 2 தான் எடுக்கணும், ஏ ஸ்கொயர் தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் பி இருக்குது, பி எடுத்துக்கிறேன். ஒரு செட்டில் இருந்தாலும் எடுத்துக்கணும். அப்போ பி எடுத்துட்டேன். பவர் வந்து எது அதிகம்? இங்கே பாருங்கள் 2 வருது பவர்லாம், மீதி எல்லாத்துலேயும் 1 தான் வருது. அப்போ 2 தான் எடுக்கணும். சி இருக்குது, எடுத்துக்கிறேன். இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா பவரில் 2 இருக்குது, அதுதான் எடுக்கணும். அப்போ இதுதான் இதோட எல்சிஎம்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இந்த நம்பருக்கு வந்து தனியாக நீங்கள் போன கான்செப்ட் படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே 10 வந்து நான் சும்மா போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு எப்படின்னா இந்த மெத்தட் படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு HCF எப்படி போடுறது? 3, 5, 7 நம்பருக்கு தனியாக HCF கண்டுபிடிங்க. இந்த நம்பரை பார்த்தாலே தெரியும் 3, 5, 7 இது எதுவுமே பொதுவாக வகுப்படாது. அப்போ எல்லாத்துக்கும் HCF என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ இதோட HCF 1. சரிங்களா? 3, 5, 7 இதோட HCF 1. இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து எப்படி HCF கண்டுபிடிக்கிறது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? HCFக்கு காமனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பவர் கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ காமனாக இருக்கா? ஏ வந்து எடுக்கிறீங்க. ஏ வந்து காமனாக இருக்கா பாருங்கள், ஏ காமனாக இருக்குது எல்லாத்துலேயும். அப்போ ஏவை எடுத்துக்கிறேன். பவர் எது கம்மி? இதில் பவர் 2 இருக்குது, இதில் பவரில் 1, பவரில் 1. அப்போ பவர் 1 தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க பி அதே மாதிரி தான், பி எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, எடுத்துட்டேன். பியோட பவர் எது கம்மி? 1 தான் இருக்குது. அப்போ அது 1 தான் எடுக்கணும். சி காமனாக இருக்குது, சியோட பவரில் 1 மட்டும்தான் கம்மி, அதை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஏபிசி மட்டும்தான் இதோட HCF. புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.